ஃபர்ஸ்ட் இப்போ பிசிபெல்லா பாத்துக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைங்கிற லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பச்சரிசி, வெங்காயம், துவரம்பருப்பு, தனியா, பீன்ஸ், கத்திரிக்காய், மிளகாய் தூள், குடைமிளகாய், எண்ணெய், தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, முருங்கைக்காய், கேரட், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், புளி, வரமிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நெய், உப்பு, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், முந்திரி, கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் ரைஸை இந்த பச்சரிசியும் இந்த துவரம்பருப்பும் வாஷ் பண்ணி அதில் வேக விடணும். ஓகே, அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் அரிசி 1 கப் போட்டிருக்கோம், 3/4 கப் வந்து பருப்பு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு தண்ணி விட போகிறோம். அதே கப்பில் 4 கப்ஸ், அட்லீஸ்ட் 3.5 விடணும். தண்ணி விட்டுட்டோம். நான் 3.5 தான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் போடணும். ஓகே, ஸ்பூன் இருக்கு. கொஞ்சம் சாதத்துக்கு பருப்பு வேகிறதுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காய பொடி, கொஞ்சம் இந்த சாதமும் பருப்புக்கும் கொஞ்சம் உப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் காய்கறிகளுக்கெல்லாம் நம்ம போடுவோம். ஸோ அதனால கொஞ்சம். ஓகே ஓகே, இதை நம்ம வேக விட்டுறலாம். ஓகே, ஸோ எவ்வளோ விசில் மேம் விட போகிறோம்? இது ஒரு 4 விசில் அப்படி வரும். ஓகே, ஏன்னா நல்லா குழைய வேகணும் அந்த தண்ணி. அதுக்கு அது தவிர நம்ம அதுக்குள்ள வந்து இப்போ இந்த சாதமும் அரிசியும் பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு காய்கறிகளை வேக விட்டுருலாம். ஓகே, ஸோ நம்ம குக்கரை எப்பவுமே இப்படி மாற்றி வைப்போம். பட் இன்னைக்கு என்ன அப்படின்னா அது டைம் எடுக்கும் அப்படிங்கறதுனால ட்ரை ரோஸ்ட் இதுலயே பண்ணிடுவோம். ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் சின்ன பர்னர் அப்படிங்கறதுனால. மேம், உங்களுக்கு கடாய் வேணுமா இல்ல பேனா? பேனே ஓகே, பேன் ஓகேவா? கொஞ்சமா நெய் விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 3 ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் ஒரு பிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு. அது இந்த பிசிபெல்லாபாத்துக்கு இந்த பவுடருக்கு இது. ஓகே, இப்போ இல்ல சிம்ல வச்சுட்டு இந்த மிளகாய் மட்டும் வரணும். இது கொஞ்சம் சிம்ல வச்சுதான் இருக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் முடியும் போது நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை ட்ரை பவுடரா தான் நம்ம இது பண்ணுவோம். மிக்ஸில ஜார்ல போட்டு ட்ரை பவுடரா பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்னா எண்ணெய் கூட லைட்டா தான் போடுவோம். இல்ல அப்படின்னா எதுவுமே போடாம இருக்கும். இதுல வந்து கூடுதல் ஃபிளேவருக்காக நெய் போட்டு. ஓகே, ஸோ பிசிபெல்லாபாத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு வெரைட்டி ரைஸ் தான். ஆனா நமக்கு வந்து ஆத்தென்டிக்கான பிசிபெல்லாபாத்துக்கும் இப்ப நம்ம சென்னையில சில ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றதுக்கும் வீட்டுல பண்றதுக்கும் கொஞ்சம் நிறைய வேரியேஷன் இருக்கும். நம்ம எப்படி மேம் பண்ண போறோம் இன்னைக்கு? அந்த ஆத்தென்டிக் ஸ்டைல் ஃபுல்லா எடுத்து பண்ண போறோமா? ஆமா, ஆத்தென்டிக் ஸ்டைல். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம கீ போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரோஸ்ட் பண்ணது முதல்ல போட்டதுக்கும் இப்ப கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இதுல ஆட் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு பெருங்காயம். ஓ, ரெடி ஆயிடுச்சா மேம்? போட்டுடலாமா? ஓகே, பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம். ஸோ பிசிபெல்லாபாத்தை பொறுத்த வரைக்கும் பெருங்காயம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்ல? ஆமா, ஏன்னா ரைஸ் வேற இல்ல, நம்ம பெருங்காயம் கொஞ்சம் ஜீரணத்துக்கும் போடுவோம் இல்லையா? வேற எதுவுமே வேண்டாம். இது ரொம்ப நியூட்ரிஷன் ஃபுட்டும் கூட. நம்ம அப்படியே இதை கொஞ்சம் அதுல ஃபுல்லா தள்ளிடுங்க. ஓகே, நம்ம இதே கடாயில. ஓகே, சிம்ல தான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை ஆறணும். பெருங்காயமும் நம்ம சேர்த்துட்டோம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்க போறோம். இப்போ அடுத்தது தாராளமா மேம் இதுல என்னென்ன ஆட் பண்ண போறோம்? இப்போ அடுத்தது எண்ணெய் சேர்த்துக்கிறோம்.
கடாயில முதல்ல தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் காயெல்லாம் வதக்கிறதுக்காக எண்ணெய், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு. இது வந்து நம்ம காய் வதங்கி இதுக்காக வேக விடுறதுக்காக இது. அப்புறம் திரும்ப லாஸ்ட்ல நம்ம வறுத்து முந்திரி, சின்ன வெங்காயம் அதெல்லாம் வறுத்து கொட்டுவோம். அது ஒரு ஃபைனலா ஒரு இது இருக்கு. ஓகே ஓகே, இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டோம். வெங்காயம் வதக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் காய்கறிகள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாமா மேம், 1 by 1 இல்ல கொஞ்சம் டைம் கொடுத்து மெதுவா வறுக்க? வெங்காயம் வதங்கி அதுக்கப்புறம் தக்காளி வதங்கணும். அதுக்கப்புறம் எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு கொஞ்சம் வதக்கணும். இதே நம்ம டைரக்டா அதுலயே பண்ணலன்னா அடியில பிடிக்கும். டைரக்டா நம்ம சாம்பார் சாதமா பண்ணும்போது அதுல வந்து அடியில குக்கர்ல அப்படியே தண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமா வச்சதால தண்ணி மட்டும் வருது, விசில் வரல. ஆனா நமக்கு அந்த தண்ணி தேவைப்படும் நாங்க மேம். ஏன் அப்படின்னா 4 விசில் குழைய இருக்கும். ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வதங்கிடுச்சு. இருக்கு. நம்ம அடுத்தது இதுல தக்காளி போட்டுக்கலாம். இதுல தக்காளி போட்டுக்கிறோம். கரண்டி வேணுமா? தேவையான அளவு தக்காளி. கணக்குப்படி பாத்தீங்கன்னா 4 வாட்டி விசில் வந்து ரைஸ் ஆயிருச்சு. ஆனா மேம் சொன்ன கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஃபுல் விசில் வந்தாதான் 4 விசில் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இதை 1ன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். another 3 more விசில். இது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். ஓகே. கொஞ்சம் அப்ப சீக்கிரம் வதங்கிடும். காய்கறிகள், கேரட். ஓகே, அப்படியே போடலாம். இல்ல கரண்டி வேணுமா? ஓ, கேரட், பீன்ஸ். ஓகே. முருங்கைக்காய், கத்திரிக்காய். ஓகே. முருங்கைக்காய், குடமிளகாய். ஓகே, குடைமிளகாய். நம்ம இன்னும் வேணும்னா நம்ம வந்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் குடமிளகாய்க்கு அப்புறம் வந்து நீங்க அவரைக்காய் இல்ல வேற உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். அதெல்லாம் வெண்டைக்காய் அவ்வளவு சூட் ஆகாது. கொஞ்சம் இதுல சக்கரவள்ளி கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நியூட்ரிஷன் அதிகம். பசங்களை தனியா கொடுத்தா அப்படி சாப்பிட மாட்டாங்க. இதுல போட்டு விட்டுட்டோம்னா அது ஒரு இது இருக்கும். பேசிக்கா இந்த 5 காய்கறிகள் இருந்தாலே சாம்பார் சாதம் நல்லா இருக்கும். ஆமா, நீங்க உருளைக்கிழங்கு முக்கியமாச்சே விட்டுட்டீங்களா? வேண்டாம், உருளைக்கிழங்கு ஓகே. கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓ, மஞ்சள் தூள். கொஞ்சம் மஞ்சத்தூள். அப்புறம் ரெட் சில்லி பவுடர். நம்ம வந்து ஆல்ரெடி அதுலயும் மிளகா ஒண்ணு போட்டிருக்கோம். ஸோ அதனால காரம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்றாங்க. அப்புறம் இந்த காய்கறிக்கு ஏன்னா சாதத்துலயும் உப்பு போட்டிருக்கோம், நம்ம தக்காளி வதக்கறச்சையும் போட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் இந்த காய்கறிக்கு உப்பு சேரணும் இல்லையா, அதனால இப்போ இந்த காய்கறி வேகிறதுக்கு தண்ணி. இப்போ கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி வைக்கணும்ல மேம்? ஆமா, அதான் வேகணும். வேகிறதுக்கு இது வெந்த பிறகு நம்ம புளியை கரைச்சி ஊற்றணும். ஓகே,
இப்ப காய்கறி வேக. ஆமா, காய்கறி வேகிற கேப்ல என்ன பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா, இது இப்ப அரைக்க வேணாம், காய்கறி வேக வைக்கும் போது அரைக்கலாம்னாங்க. ஸோ நம்ம நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சதை நாங்க அரைக்கவும் போறோம். எந்த அளவுக்கு ஸ்மூத் பவுடர் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு ஆக்கியாச்சு. அண்ட் இதுல முக்கியமான விஷயம் இன்னொன்னு பண்ணியிருந்தோம், இது வேகிறதுக்குள்ள புளியும் தேவையான அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊத்தி அதையும் ஊற வச்சிருக்கோம். மேம் புளி இவ்வளவு நேரம் ஊறினாலே போதும் இல்ல மேம்? போறோம், காய்கறி வேகிறோம் இல்லையா. ஓகே, ஸோ புளி அங்க ஊறட்டும். இப்ப காய்கறி எந்த நிலம்ல இருக்கு மேம்? நமக்கு இன்னும் நல்லா வேகணுமா? கொஞ்சம் வேகணும் நல்லா. ஓகே, நம்ம ஒருக்க எடுத்து அதை திரும்ப கிண்டி விட்டு. ஓகே ஃபைன். நல்லா நல்லா ஸ்மூத்தா வேகணும். அப்பதான் ஏன்னா நம்ம சாதத்தோட போட்டு இது பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்பதான் அதாவது குழஞ்சி கிட்டத்தட்ட இதுவும் குழஞ்சி அந்த ஸ்டேஜ்ல நல்லாவே வேகணும். அதனாலதான் தண்ணி நிறைய விட்டு வச்சிருக்கேன். ஓகே, இந்த கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத பண்ணக்கூடாது, இருந்தாலும் நம்ம ப்ரெஷர் போயிடுச்சா, ஃபுல்லா ப்ரெஷர் போயிடுச்சு, ஓபன் பண்ணலாமா இல்ல அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாமா? ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? ஓகே, வெந்திருக்கு பாத்தீங்களா? அதாவது இது எப்படி இருக்கும்னா, நம்ம கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணா ஸ்மாஷ் ஆகும். அதனாலதான் அவ்வளவு தண்ணி நம்ம விட்டது. ஓகே, அவ்வளவு தண்ணி வச்சுமே பாருங்க. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கரண்டி வச்சு இப்படி இது பண்ணாலே நல்லா ஸ்மாஷ் ஆகுது பாருங்க சாதம். சோ இதுதான் நமக்கு சாதம் நல்லா குழஞ்சி வரும். இத நம்ம திரும்ப மூடி வச்சுக்கலாம். ஓகே, காய் வேகட்டும். இப்ப நம்ம காய்கறி வேகணும். அண்ட் இப்பதான் காய்கறி போட்டபடியே இருக்கு பாருங்க. அது வந்து நல்லா குழையற அளவுக்கு வேகணும். ஸ்டில் காய்கறி வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணாலே தெரியும் பச்சையா தான் இருக்கு. சோ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த வேலை இல்ல? ஆமா, இது நல்லா வேகணும். ஏன்னா முருங்கைக்காய் இருக்கு. ஓகே, மற்றதெல்லாம் சீக்கிரம் வந்துடும். முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும். ஓகே, ஸோ ஒரு 5 minutes 10 minutes. ஓகே ஃபைன். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு அடுத்த வேலை. அண்ட் கிட்டத்தட்ட அடுத்த வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிபேல் பாத்தோட அந்த ஃபைனல் உடனே அடுத்தது புளி கரைச்சி ஊற்றணும். காய் நல்லா ஸ்மாஷ் ஆகி உடனே புளியை கரைச்சி ஊற்றணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5-10 minutes அது ஆகும். ஓகே, அது குக் ஆகட்டும். அடுத்து அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி அதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு வெந்த மாதிரி இருக்கு. ஏன்னா போட்ட காய்கறிகள்லாம் கொஞ்சம் வதங்கி இருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கரண்டிலே சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணாலே வெந்திருக்கு. ஸோ நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம புளியை கரைச்சி ஊற்றணும். இது கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். ஏன்னா அப்பதான் அந்த புளி வாசம் போகிறதுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஓகே, இதை எடுத்து நம்ம சாப்பாட்டுல. ஆமா மேம், சின்ன வெங்காயம் எப்ப ஆட் பண்ண போறோம்? லாஸ்டா வதக்கி அத ஃபைனலா. அதுக்கு முந்திரி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு அதெல்லாம் போட்டேன். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கருவேப்பிலை எதுவுமே போடல. வெறும் சாஸ்திரத்துக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது கடுகும் வெங்காயம் தக்காளி வதக்கணும் பண்ணுவோம். நம்ம இந்த பர்னரும் அந்த பர்னரும் ஃப்ரீயா தான் இருக்கு. இதுல தாளிச்சு பண்ணலாமா? இது கொதிக்கட்டும். மறுபடியும் மூடி வச்சிருவோம். ஸோ குக்கரை நம்ம அப்படி எடுத்து வச்சிருவோம். மேம் அங்க இடம் இருக்கா குக்கர் வைக்கிறதுக்கு? ஒரு ஸ்பூன் எண்ணெய். ஓகே, நெய் தான் இதுக்கு ஃபயர். அதான் இது வந்து காய்கறி எல்லாம் வெந்துடுச்சு. நம்ம புளியை கரைச்சி ஊத்தணும். அதுக்கப்புறம் புளியும் கரைச்சு நல்லா அந்த புளி வாசனை போக வெந்தாச்சு. ஓகே, இப்ப இதை எடுத்து நம்ம இந்த சாதமும் பருப்பும் அரிசியும் பருப்பும் நல்லா நம்ம வேக வச்சிருக்கோம். இதுல வந்து இந்த காய்கறிகளை அதுல போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் ட்ரையா
இது பண்ணி பவுடரு. இந்த பவுடரு தான் பிசிபெல்லாபாத் பவுடர். ஸோ இதை நம்ம இதில் போட்டுக்கணும். அப்படியே ஸ்பூன்ல எடுத்து போடுங்க மேம். இதுவும் அளவு பார்த்து தான் போட்டிருக்கோங்க. அப்படியே ஆட் பண்ணிடலாமா எல்லாமே? அப்படியே போட்டுடலாம். அந்த பவுடர் இருந்தால் தான் அதனுடைய ஃப்ளேவர். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ எனக்கு பவுடர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அடுத்தது நம்ம தாளிச்சு ஃபைனல். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்ந்துருக்கு தாளிக்க. இப்போ ஜீரகம் கொஞ்சம். ஓகே, ஜீரகம் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். அடுத்தது கருவேப்பிலை. ஓகே, இதை கொஞ்சம் அப்படி பிச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கருவேப்பிலை சாப்பிடும்போது கொஞ்சம் நடுவில் முந்திரி இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ முந்திரி போடுறோம். இதெல்லாம் இப்போ இதுல சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் தான் நமக்கு டேஸ்ட். ஓகே, இதை வறுத்து நம்ம இந்த சாதத்துல சேர்க்க வேண்டியதுதான். நல்லா வறுக்கணும்ல மேம்? வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் குக்கிங் தான். அதை ஒரு அது சாப்பிடும்போது நடுவில் கிரன்ச்சியா இந்த முந்திரி இந்த இதெல்லாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஓகேவா? கலரிட்டு பிளேட்டிங்க முடிச்சிடலாம். நம்ம அப்படியே டாப் அப் பண்ணோன்னீங்கல்ல, கொஞ்சம் அந்த கார்னிஷை வந்து டாப் அப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிசிபெல்லாபாத் எடுத்துடணும். பிசிபெல்லாபாத் ரெடியா இருக்கு. இப்போ அதுக்கான நீண்ட செய்முறையை பார்த்துருவோம். நம்ம எடுத்துக்கிட்ட ரைஸ், அதுக்கு தேவையான துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி அவங்க நான் குக் பண்ணும்போதே அளவை சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிட்டு நம்ம குக்கரில் 4 விசில் விடணும். அந்த கேப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கீ லைட்டாக போட்டு கொஞ்சம் துவரம் பருப்பு, முழு தனியா, அதுக்கப்புறம் கடலை பருப்பு அண்ட் அதில் தாளிச்சி கொட்டணும். தாளிச்சி கொட்டுறதுக்கு கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. அது வெடிச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வரமிளகாய், ஜீரகம், மிளகு, வெந்தயம், ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனலாக கொஞ்சம் கீ போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு காய்கறியை வறுக்கிற பாட்டு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெய் விட்டு
அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவுக்கு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்றோம். வெங்காயத்தை தொடர்ந்து தக்காளியை நல்லா ஃப்ரை பண்றோம். தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் உப்பு கொஞ்சம் தக்காளி வதங்கறதுக்காக சேர்த்துட்டு மற்றபடி நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் போடுறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி உப்பை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வதங்குற வரைக்கும் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அந்த கேப்ல கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளியை நம்ம கரைச்சி வச்சிருந்தோம். புளியை கரைச்சி ஊத்திட்டு அதை கொஞ்சம் அந்த புளி பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இங்க ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ரைஸ் ரெடியா இருக்கும். அந்த ரைஸ்ல இந்த காய்கறியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பவுடர் இருக்கும், அந்த பவுடரையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மறுபடியும் தாளிச்சு கொட்டுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேன்லேயோ கடாயிலையோ தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு நெய் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை வெடிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம், சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அது கூடவே கேஷ்யூஸையும் போட்டுட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெருங்காயம் அதுலேயும் சேர்த்துட்டு அதை அப்படியே ரைஸில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இதுதான் பிசிபெல்லா பாத். ஸோ இப்போது இந்த பிசிபெல்லா பாத்தை நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். ஆல் ஃபைன். ஸோ இன்னைக்கு பிசிபெல்லா பாத் ரொம்ப பெரிய ரெசிபியாக தான் இருந்துச்சு குக் பண்ணுறதுக்கும் அண்ட் சொல்கிறதுக்கும். கண்டிப்பாக எந்த விஷயமே மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள்.